உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. பொம்மேரியங்குட்டி வா! அப்படின்னு சொன்ன கையோட பின்னாடி போகும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஆக்கிட்டாங்க இந்த சிந்தாமணி நம்ம சத்யாவ. அவன் அப்படிப்பட்ட ஆள் தானங்க. பேசிக்கா அடிப்படையில நல்ல குணம் இருக்கிறவங்க தான். எந்த சூழ்நிலையிலயும் மாறாம இருக்கிறவங்க நம்ம முத்து மீனா மாதிரி. ஆனா இதுங்கெல்லாம் கொஞ்சம் தடமாறுற ஆளுக தாங்க. அதனால தான் அந்த சிந்தாமணி எப்பேர்ப்பட்டவன் தெரிஞ்சும், "வா சத்யான்னு" கூப்பிட்டா பார்த்தீங்களா? எனக்கு அதுதாங்க அப்படியே அந்த சீரியல் பார்த்ததுலேருந்து சுர்ருன்னுகிட்டு இருக்கு. அவரும் "இந்த வந்துட்டேன் அத்த" அப்படின்னு போறான். பணம் தான் பெருசுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. பணம் பெருசு தான் இல்லைங்கல்ல. ஆனா பணத்த விட விடுங்க. என்னத்த நான் சொல்றது? இப்போ இவங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. செகண்ட் நைட்டு ஐயய்யோ! முத்து மீனா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அப்படித்தான் ஒரு இது. அது என்னமோ தெரியல. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சாலே, எனக்கு ஒரு ரொமான்ஸ் மூடே வராதுங்க. அது ஒரு பாசம், ஒரு கருணை, ஒரு அன்பு. தான் பெத்த பிள்ளைங்க நல்லா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஃபீலிங் தாங்க என் மனசுக்குள்ளே வருது. உண்மையிலேங்க வேற இந்த தாய்மாமன், மகாநதி இதெல்லாம் ஒரு ரொமான்டிக் இந்த அழகே அழகு. அவங்க 2 ஜோடிகளும் சூப்பரா தான் இருக்காங்க. அது ரொமான்ஸோட சேர்ந்து வரும். இந்த செல்லாக்குட்டிங்க மட்டும் ஒரு குடும்ப பின்னணி பாங்கா இருக்காங்க இல்லையா? நல்லா இருக்கு. அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு கட்டி அணைக்கிறது. அப்புறம் அந்த இதுங்க 2 பேர் இருக்காங்களே, ஸ்ருதி, ரவியும். அவங்க ஓரளவுக்கு காமெடி, ஜாலி எல்லாம் இருக்குது. இப்ப அடுத்த கட்டமா இப்ப ரோகிணிட்ட போயிட்டு வேகமா சிந்தாமணி நல்லா ஏத்தி விடுது. "என்ன ரோகிணி கண்ணு? ஆமா, அவன் தான் என் புருஷன்னு சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணுவ. அங்க ஏதாவது கலாட்டா பெறக்குன்னு பார்த்தா, நீ இப்படி பண்ணிட்டு வந்துட்ட. ஆன்ட்டி என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? நான் விட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆனாலும் பாட்டிக்கிட்ட நான் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கேன். ஃப்ரெண்டுன்ல சொல்லிட்டு வந்திருக்க. ஃப்ரெண்டெல்லாம் இல்ல. அவன் என்ன பார்த்து புடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்புறம் என்ன பண்றது? அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. எப்ப சொல்லுவ? இந்தா இப்பவே கிளம்புறேன். இரு, இரு. நான் சொல்றத கவனி. கேளு. முழுசா கேளு. நீ இந்த சந்தர்ப்பத்த விட்டுறாத ரோகிணி. அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இதான் வாய்ப்பு. கண்டிப்பா. ஆனா நீ நீ தப்பு பண்ணிட்ட. நேத்தே நீ சொல்லியிருந்தீன்னா, இந்நேரம் உனக்கு என்னென்ன நடந்திருக்கும் போ. உனக்கும் அந்த 3வது கல்யாணமா நடந்திருக்கும். எப்படி கட்டுவானா தாலி? பாட்டி பேச்ச கேட்டு தானே ஆகணும். பாட்டி பேச்ச அவரு மனோஜ் கேட்கிறதா? மாமியாரும் கேட்க மாட்டாது, மயனும் கேட்க மாட்டாய்ங்க. நீங்க பாட்டி பேச்ச கேட்பான்னு. ஏன் ஆன்ட்டி கொஞ்சம் யுத்தி அது நம்ம யூஸ் பண்ணணும். அடே அப்பா! பெரிய ஆளா இருப்பா போல இருக்கே! அப்புறம் ஆன்ட்டி இன்னொன்னு கேட்கணும். என்ன? அந்த மீனா தம்பிய வளைச்சு போட்டு வச்சிருப்பீங்க போல இருக்கு. ஏய் ரோகிணி என்ன பேசுற? ஆ ஆன்ட்டி தப்பா நினைக்காதீங்க. நீங்க நில்லுனா நிக்கிறான், சு சு கூப்பிட்டா பின்னாடியே வரானே. அத நான் கவனிச்சேன். அதான் அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படித்தான். அந்த குடும்பத்துல இருந்து என் புள்ளைய பிரிக்க நினைச்சாங்க. அவன் புள்ளைய நான் பிரிச்சுட்டோம்ல. அப்ப சத்யாவ மனசா ஏத்துக்கிட்டீங்களா என்ன? அவன் உங்க வீட்டு மாப்பிள்ளையா என்ன? ஏய் என்ன அவன் பேசுற? ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என் வீட்டு மாப்பிள. ஓ! இப்ப இந்த கேள்வியிலே தெரிஞ்சு போச்சு. உங்க பதில்ல மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டீங்கன்னு. ஆமா. அப்புறம் என்ன பண்றது? என் மக புடிச்சிருக்குன்ட்டா. என் மகள எதிர்த்தெல்லாம் பண்ண முடியாது. ஆனா, இதுதான் அத விட சந்தர்ப்பம் சூப்பர். என் மக நல்ல வாய்ப்ப ஏற்படுத்தி குடுத்துருக்கா. ஆசை ஆசையா வளர்த்த ஆம்பள பிள்ளைய பிரிக்கிறது எவ்வளோ பெரிய மரண வேதனை தெரியுமா? அத அந்த மீனா அம்மாவுக்கு குடுக்குறேன்ல. சூப்பர் ஆன்டி கை குடுங்க, கை குடுங்க. நான் கூட என்னமோ நெனச்சேன். ம், ம். அப்புறம் அவன் எப்படி இருக்கான்? அவர் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு முறைச்சு பார்க்குறாங்க. சரி, சரி அவன்னு சொல்லல. தம்பி மாரி நெனச்சு சொன்னேன். உங்க மாப்பிள இப்ப எப்படி இருக்காரு? பணம் காசுக்கு அடிமையா என்ன? அடிமை இருக்காரோ இல்லையோ, நம்ம குடுத்ததுக்கப்புறம் சொகுசு வாழ்க்கையில இணஞ்சுட்டா, அப்புறமா அக்காவாது, அம்மாவாது அப்படின்னு இதுக பிளான போடுது. அடுத்தவங்க குடிய கெடுக்க என்னம்மா பிளான் போடுதுங்க. அடுத்து ரோகிணினால இருக்க முடியாதுல்ல. மனோஜ தேடி ஷோரூமுக்கு போக, இங்க அதே சமயம் விஜயாவும் கிளம்பி போகுது. என்னடா நடக்குதுன்னு கேட்கறக்கு துணிஞ்சு வந்திருக்காளே அப்படின்ட்டு, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரோகிணி மனோஜோட பேசிட்டு இருக்கு. "என்ன மனோஜ்? என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கத்த, "ஏய்! நான் என்ன பண்ணேன்? நீ என்ன இங்க வந்து காலங்காத்தால க க" அப்படின்ட்டு வேகமா அப்படி சொல்லப் போறாரு. "ஓ! உன் கழுத்த இதுங்குறேங்கிற அளவுக்கு நீ சொல்ல வந்துட்டல்ல? இங்க பாரு ரோகிணி, நீ கல்யாண வீட்ல வந்து நீ அப்படி படுத்துனதுக்கே நான் உன் மூஞ்சில முழிக்கக்கூடாதுன்னு இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. "ஏன் மனோஜ்? என்ன விட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ண போனா நான் விட்டுருவேனா என்ன?" அப்படிங்கையில, "நான் பண்ண போனேனா?" அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்ப நீ என்ன விட்டு கல்யாணம் பண்ண மாட்டியா மனோஜ்? ஐயோ! இப்படி போனா அப்படி வராளே! இங்க பாரு ரோகிணி, நான் சொன்னது சொன்னதுதான். உன் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்ல. அவங்களுக்கு வேணா நீ கல்யாணத்த சொன்னேன்னு ஒத்துக்கலாம். ஆனா என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. நீ பொய் பேசி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிற. தாலி கட்டுனது எல்லாமே பொய்யி. நீ கல்யாணம் ஆகாதவன்னு தெரிஞ்சனால தான் உனக்கு நான் தாலி கட்டுனேன். சரி மனோஜ், அதுக்கு முன்னாடி வேணா ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் கூட குடும்பம் நடத்தினியே, அத என்ன பண்றது? அது ராத்திரி நேரம் நீ சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்ட. ஓ! இப்படி ஒண்ணு லாஜிக்கா பேசுறியோ? சந்தர்ப்பம் இருந்தா நீ கெடுத்துருவியா? அந்த சமயம் நான் இல்லாம வேற பொண்ணா இருந்தாலும் கெடுத்துருவியா? அது இல்ல பொண்டாட்டிங்கிறதுல தான் ஊன்னு சொல்ல, அப்ப பொண்டாட்டிங்கிறது தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? இப்ப மட்டும் என்ன நான் கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்ச கோவம் இன்னும் இருக்குங்கிற? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில விஜயா வருது. விஜயா வந்தோனே, "டேய்! என்னடா இவ கூட பேசிட்டு இருக்க? ஏய்! இங்க எதுக்குடி வந்த?" அப்படின்னு கத்த, "ஆண்டி, ஆண்டி ஏன் கத்துறீங்க? பொறுமையா இருங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணுமா? வேணாமா?"
என்னது? நல்லது நடக்கணுமா? எங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீ நினைக்க போறியா? ஏதோ ஓதுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி நீ பேசுறியா? இல்ல ஆன்ட்டி, கண்டிப்பா நான் உங்களுக்கு டைவர்ஸ் குடுத்துர்றேன் அப்படிங்கையில, அப்படிப்பட்டவன் ஏன்டி என் வீட்டுக்கு வந்து ஆடுன? இல்ல புரிஞ்சு போச்சு, நீங்க என்ன ஏத்துக்கவே மாட்டீங்கன்னு அப்படின்னு சொன்னகையில, அப்ப எதுக்காக திடீர்னு பண்ண போற? அ எ இல்ல நான் டிமாண்ட் வச்சு தான் பண்ண போறேன். அப்படி போடு, அதானே பார்த்தேன். என்ன டிமாண்டு? அப்படின்னு கேட்க, வேற என்ன? பணம் தான் வேணும். உடனே மனோஜ் வந்துட்டு, "பணம் தானே, எவ்வளோ வேணும்? எவ்வளோ வேணும்?" அப்படிங்கையில மனோஜ், "டேய் இருடா மனோஜ் விஜயா தடுக்குது. பணம் என்ன உனக்கு? ஒரு 50,000 வேணுமா? என்னது 50,000மா? யாருக்கு வேணும் 50,000? அப்புறம் 5,000மா? அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி பேசுறீங்க? எனக்கு எப்படியும் ஒரு 20,00,000 பணம் வேணும். என்னது 20,00,000மா? ஏய் என்ன விளையாடுறியா? 20,00,000லாம் தர முடியாது. இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் ஒரு பார்லர் வைக்கணும்னாலே 10,00,000 அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து வாங்குனேன். அப்புறம் 10 பத்தாம போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எப்படியும் ஒரு 20,00,000 இருந்தா தான் நான் கடை வைக்க முடியும். அதனால எனக்கு 20,00,000 குடுத்தீங்கன்னா, நான் கையெழுத்து போட்டு குடுத்துர்றேன். 20,00,000க்கு என்னால முடியாது. நான் எங்க போவேன்? டேய் நீ 20,00,000 முடியாதுடா. நம்ம கோர்ட்டுக்கு போவோம்டா. அப்போ என் வயித்துல இருக்க புள்ள, உங்க புள்ளையோட புள்ளைன்னு நான் நிரூபிப்பேன் கோர்ட்ல. போதுமா? ஏய் பாத்துக்கலாம்டி. அதான் என் புள்ள இல்லன்னு சொல்லிட்டானே. டேய் இவள இனிமே வரவிடாதடா அப்படின்னு கலச்சு விட்டு ரோகிணிய விரட்டிட்டு விஜயா போகுது. மனோஜ் பாக்குறாரு. இப்ப என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் புரியலையே! கரெக்ட்டா விஜயா போன கையோட மறுபடியும் ரோஹினி வந்துட்டு, "மனோஜ்" அப்படின்னு கூப்பிட்டா பக்குன்னு தூக்கி போடுது. "ஏய் என்னடி நீ பாட்டுக்கு இப்படி வந்து நிக்கிற? மனோஜ் நீ அடின்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு பாக்கையில, "இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல மனோஜ் எனக்கு 20,00,000 குடுத்துட்டா, நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு நீ வேணான்னு சொல்லிர்றேன்." அப்படிங்கையில, "இங்க பாரு 20,00,000லாம் என்ட்ட முடியாது. அப்படின்னா ஒரு 20 பவுன் குடு. எனக்கு அது போதும்." "20 பவுனா?" "ஆமா. உங்க அம்மா தான் வச்சிருக்கே. அது எப்படியும் 25, 30 பவுன் வச்சிருக்கு. அதுலருந்து எடுத்துட்டு வந்து குடு. உனக்கு நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு தர்றேன்." அப்படி இப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் படுக்க போறாங்களா, இவரு உர்ரு உர்ருன்னு இருக்கிறாரு. மனோஜ கண்டுபிடிக்கிறாரு முத்து. "ஏன்டா ஒரு மாரியா இருக்க?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்ட்டு போக, எப்படா அம்மா தூங்கும், தூங்கும், தூங்கும்ன்னு ஒத்த கால்ல நின்னுட்டே இருக்காங்களா, கரெக்ட்டா பார்த்தா தூங்குன கையோட மெல்ல போறான். போன கையோட அங்க முழிச்சுறாரு அண்ணாமலை. "டேய் யார் இது?" அப்படிங்கல. "அப்பா நான் தான்ப்பா." உடனே விஜயா வந்துட்டு, "டேய் என்னடா?" "இல்லப்பா, இல்லம்மா, என் சார்ஜரு ரிப்பேரா போச்சு. அதான் உங்க சார்ஜர் எடுத்துட்டு போ வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு, ஐயய்யோ! எந்திரிச்சிருச்சுகளே! அப்படின்ட்டு கை கட்டுனது வாய் கட்டாம போச்சே! எடுக்க முடியலேன்ட்டு பொலம்பிட்டு போயிடுறான் மனோஜ். காலையில பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ணவே முடியல. எப்படியாவது போய் அம்மா ரூம்ல போய் எடுக்கலான்னு பார்த்தா, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் வெளியிலயே இருக்காங்களேன்னு பொலம்பி தள்ளிட்டு ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ரோஹிணி போயிட்டு, "என்னாச்சு? எடுத்துட்டியா? ரெடி பண்ணிட்டியா?" அப்படிங்கல. "ஏய் கொஞ்சம் பொறு, உடனேலாம் முடியாது." அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, தேவிகா கூப்பிடுது. "மாப்பிள வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இவ தொல்ல வேற தாங்க முடியல. ஊர்ல பொண்டாட்டியோட தொல்ல தாங்க முடியலன்னு தான், இவ பொண்டாட்டியோட ஆத்தாவோட தொல்ல தாங்க முடியலையே!" அப்படின்ட்டு போறாரு. போனகையில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னாச்சு? என்னாச்சு? கனகாவுக்கு இன்னைக்கு பொறந்த நாளு. அதான்" அப்படின்னு சொல்ல, "வாவ்! சூப்பர்" அப்படின்னு, "பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கனகா" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மெத்த ஃபுல்லா நகையா இருக்கு. நகையா இருக்கு. ஆஹா! சாப்பாடு ஃபுல்லா வச்சுட்டு, "சாப்பிடு, சாப்பிடுன்னு" சொல்ற மாரி இருக்கே. "அத்தை இது பூரா இதெல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு தான், உங்களுக்கு தான்" அப்படிங்கிறாங்க. "நல்லா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டி விடவா என் பொண்டாட்டிக்கு?" "மாட்டி விடுங்க மாப்ள" அப்படின்னு சொல்ல ஒண்ணொண்ணா மாட்டி விடுறாங்க. இதெல்லாம் 5 பவுன் இருக்குமா அத்த?" அப்படின்னு ஒரு நெக்லஸ காமிக்க, "இது 10 பவுனு. இது 15 பவுனு. இது நல்லா கனமா வெயிட்டா இருக்கு பாருங்க. 20 பவுனு" அப்படிங்கிறாங்க. ஆஹா! 20 பவுனாமே ஆட்டய போடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில, சரி அத்த நான் மாட்டி விடுறேன்" அப்படின்னு ஒண்ணொண்ணா எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. செயின் அது இதுன்னு கரெக்ட்டா எடுத்து ஆட்டைய போடுறாரா, கனகா வந்துட்டு, ஹஸ்பண்டு என் கழுத்துல மாட்டணும். நீ பாக்கெட்ல மாட்டக்கூடாது" அப்படிங்கல. "அப்படியா? ச்சே பார்த்துட்டாளே" அப்படின்னு கழுத்துல மாட்டுறாரு. மாட்டையிலே கொக்கி மாட்டாம அப்படியே தனுசு அப்படியே தெரியாம அப்படியே எடுத்து மறுபடியும் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறாங்க. அப்பாடான்ட்டு, "அம்மாடியோ! திருடுறவைங்கலாம் எப்படித்தான் திருடுறாய்ங்களோ! ஒண்ணு திருடுறதுக்குள்ள நாக்கு தள்ளுதே" அப்படின்ட்டு எல்லாத்தையும் மாட்டுறாங்க. அப்புறம் 2 செயின வேற ஆட்டைய போடுறாய்ங்க. கிடைச்சது வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு இந்த பாக்கெட்ல போட்டுக்க, "மாப்ள சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டீங்க." ஆமா அத்த. கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா?" "கோயிலுக்கா? இல்லையே! இத அவகிட்ட குடுத்து கையெழுத்து வாங்கணுமே" அப்படின்னு ரொம்ப பெருமையா நெனச்சுட்டு இருக்காரு. அதாவது எடுத்துட்டோம், திருடிட்டோம் அப்படின்ட்டு. "சரி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வாங்க. மீதியெல்லாம் அள்ளி வச்சிரலாம்" அப்படின்னு பீரோல அள்ளி வைக்கிறாங்க. பேசாம இங்கேயே வந்துரலாம் போல இருக்கே! இம்புட்டு நகை இருக்கே! எவ்வளோ நகை அத்த அது பூரா? இதெல்லாம் 400, 500 பவுன் இருக்கு. இவ போட்டிருக்கதே கொஞ்சம் தான். இன்னும் இருக்கு எங்கூட்லாம் அப்படின்னு சொல்ல, "ஐயோ! இருக்கா? பேங்க்ல இருக்கு. 600, 300 பவுன் இருக்கு" அப்படிங்கிறாங்க. அப்புறமா எடுத்து வச்சுட்டு, "நான் கூட்டிட்டு போறேன் அத்த. போயிட்டு வரேன். மாப்பிள பத்திரம். நானும் வரேன்." "ஏன் அத்த? நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம்." இவ்வளோ நகை போட்டிருக்கால்ல, அதனால நானும் வருவேன்" அப்படின்னு கோயிலுக்கு போறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அங்க அன்னதானம்லாம் குடுக்குறாங்க. "எப்பவுமே இப்படித்தான் பண்ணுவீங்களா அத்த?" "ஆமா மாப்பிள. என் புள்ளைக்கு நல்லா ஆகணும் தான்" அப்படிங்கிறாங்க. "சரி மாப்பிள சரிங்க அத்த. எனக்கு வேலை இருக்கு. நான் போகட்டுமா? வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போங்க."
சரி அப்படின்னு வீட்ல விட்டுட்டு அங்கேருந்து அரக்க பறக்க ரோஹிணிக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. ரோஹிணி எங்க வரணும் அப்படிங்கல, இந்த இடத்துக்கு வா அப்படின்னு ஒரு ஒரு கோயிலுக்கு பக்கத்துல ஒரு டீ கடை மாரி இருக்கு. ஏன்னா சாதாரணமா இருந்து பேசி குடுத்துட்டு ஓடிறணும். ஏன்னா இவகிட்ட எங்கேயும் உட்காரக்கூடாதுன்னு பிளான் பண்ணி ரோட்ல தாங்க நிக்கிறாரு. ஏன்னா அவ கோழி அமுக்கன அமுக்கிறாளே அப்படின்னுட்டு. ரோஹிணிக்கு தூக்கி வாரி போடுது. "என்னது ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்ட்டு போறாங்க. போய் நின்னா, "என்ன கொண்டாந்துட்டியா?" "ஆ கொண்டாந்துட்டேன். இந்தா பத்திரத்துல சைன் போடு." "என்ன மனோஜ் சைன்லாம் கேட்குற?" "ஆமா சைன் போடணும்ல." அதெல்லாம் இல்ல. நான் கோர்ட்ல வந்து சொல்றேன்." இந்த வேலையெல்லாம் ஆகாது. இந்தா" அப்படின்ட்டு நெக்லஸ் எடுத்து குடுக்க, "என்ன மனோஜ் ஜொலிக்குது." இது 20 பவுனு. இந்தா" அப்படிங்கல. "20 பவுனா? எங்க வாங்குன? புதுசா இருக்கு." "இது உனக்கு தேவையில்ல. வச்சுக்க" அப்படிங்கிறாங்க. "இது 20 பவுன் இருக்காது." அப்படிங்கல. "நீ நம்ப மாட்ட" அப்படின்னு இன்னொரு செயின் எடுக்குறாரு. "இந்தா இதுவும் 5 பவுன் இருக்கும். வச்சுக்க. 25 பவுன வச்சுக்க. சைன் போடு" அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு எங்க பணத்துல புரள்றான் போல இருக்கே. "சைன் போடாதடி" அப்படின்ட்டு, "இல்ல நீ இந்த நகையெல்லாம் வச்சுக்கோ. நான் கோர்ட்ல வந்து சொல்லிக்கிறேன்" அப்படின்னு எந்திரிச்சு பட்டுன்னு போகுது. "ஏய் ரோகிணி, ரோகிணி" அப்படின்னு பின்னாடியே வர, கரெக்ட்டா அருண் வராரு. வந்த கையோட, "ஏய் என்ன? ஏன் அந்த பொண்ண மிரட்டிட்டே போற?" அப்படிங்கல. "ஏய் என்னய்யா? உனக்கு தெரியாது என்ன? என் பொண்டாட்டி தானே தெரியாது?" அப்படியே பாக்குறாங்க. "பொண்டாட்டி தானா? பின்னாடி பார்த்ததுனால தெரியல" அப்படிங்கிறாங்க. ரோஹிணி போயிருது. "சரி, சரி போ, போ" அப்படிங்கிறாங்க. கையில நகைய பாத்துறாரு. எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. என்ன நகைய வச்சு எடுத்து வைக்கிறாரு. ஒண்ணும் புரியலையே! அப்டின்ட்டு போறாங்க. சரி இவைங்க கதை நமக்கு எதுக்கு? அப்படின்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணிக்கு கால் பண்றாரு மனோஜ். "இங்க பாரு ரோகிணி, ஒழுங்கு மரியாதையா வந்து டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போடு." "இல்ல நான் வந்து கோர்ட்ல வந்து சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு ஹியரிங் வருது. கோர்ட்ல வச்சு எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லல, தான் கர்ப்பமா இருக்கேங்கிறத ரோகிணி அவுத்துருதுங்க. எல்லாம் கோர்ட்ல பார்த்து திகைச்சு போறாங்க. "எப்படியா? எப்படி நடக்குது?" அப்படின்னு கேட்கல. "இல்ல அது வந்து" அப்படிங்கிறாங்க மனோஜ். "அது என் புள்ளையே இல்ல" அப்படிங்கல. "டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க சார்" அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. மனோஜ் எல்லாருமே ஒரு மாரியா பதறி போறாங்க. இங்க விஜயா மட்டும், "நீ ஏன்டா பயப்படுற? தைரியமா இருடா." "இல்லம்மா, அது வந்தும்மா, நீ பேசாம இரு" அப்படின்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட்ல இவர் தான் அப்பான்னு வந்துருது. மேட்ச் த ஃபாலோ அப்படின்னு வந்துருது. கோர்ட் ஒண்ணும் பண்ண முடியல. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொண்ணு உங்க கூட தான் வாழும். வாழ்க்கை குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது வாழுமா? ஐய்யய்யோ! முடியாது. இல்ல அப்படி இப்படி சொல்ல, முடியாதுங்க. நீங்க கூட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது. எப்படி முடியாது? நீ வேணான்னு சொல்றதுக்கு அப்புறம் ஏன் வயித்துல புள்ளைய குடுத்த? அப்படிங்கிறாய்ங்க. அது தப்பு தானுங்களே! இப்ப மனோஜுக்கு தண்டனை 2. ரோஹிணியும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ சொல்லிடுறாங்க. விஜயா வந்துட்டு, "வரக்கூடாதுடி! என் வீட்டுக்கு வந்து நீ வாழ்ந்துருவியா என்ன?" அப்படிங்கிறாங்க. "என்ன ஆன்ட்டி மிரட்டுறீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க தெரியும்ல? பாருங்க கோர்ட் ஆர்டர்" அப்படின்னு கைய ஆட்டி காமிக்குது. "நான் நாளைக்கே வர்றேன்" அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாம் போய் இருக்கிறாங்க. இங்க பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. பாட்டிய கூட்டிட்டு ஊருக்கு போவோம். இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு மாரியா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல ஊருக்குலாம் போய் விட முடியாது" அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதுக்கு நடுவுல புள்ளைய கூட்டிட்டு வந்துடுறாங்க மறுநாளு. வந்த கையோட, "ஏய் இங்க எதுக்குடி வந்த?" அப்படிங்கல பார்த்தா, பாட்டி கேக்குது. "வாம்மா, வா, வா, வா. என்ன மனோஜ கல்யாணம் பண்ணிக்கன்னு வீட்ட விட்டே வந்துட்டியா பெட்டி தூக்கிட்டு? இவன் யாரு? உன் தம்பியா?" அப்படிங்கல. ஆமா பாட்டி." அதானே பொய் சொல்றத நீ விடவே மாட்டியே" அப்படின்னு விஜயா எல்லாரும் பாக்குறாங்க. "என் தம்பி தான். எனக்குன்னு யாருமே இல்ல. அதான் கூட்டு வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "வாடா தங்கம்" அப்படிங்கல. "பாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. "நான் எங்கே தங்குறது?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு யாருமே இல்ல பாட்டி. ஊர்ல யாருமே இல்லாம கிடக்குறேன். அதான் மனோஜ நம்பி வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "பரவால்ல. நீ இரு. நீ இங்கேயே இரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் மனோஜ், இந்த பிள்ளைக்கு நீ தான் தாலி கட்டுற. இந்த பிள்ளை உன்னைய லவ் பண்ணுது போல இருக்கு. நீயும் இந்த பிள்ளைய லவ் பண்றதா நான் நினைக்கிறேன்" அப்படிங்கல. "இல்ல பாட்டி அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொல்லி எவ்வளோ அடிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ரோகிணியும் புள்ளையும் கூட்டிட்டு உள்ளார வந்துடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படித்தானே கதை போகும். கண்டிப்பா ரோகிணிய உள்ளுக்கு தான் இழுத்து வரப்போறாங்க. இது வட்டாரத்துல கசிவு வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் 2 பொண்டாட்டி இருக்கிற கதை தெரிஞ்சு ரோகிணி கண்டுபிடிக்க போறாய்ங்க. வீட்ல இருக்க எவனும் கண்டுபிடிக்க மாட்டாய்ங்க. கனகா இருக்கிறத இந்த ரோகிணி தான் கண்டுபிடிக்க போகுது. அதுக்கப்புறம் 2 பொண்டாட்டிக்காரங்க படம்லாம் நெறைய பார்த்துருக்கீங்களா? அங்க 3 நாள், இங்க 3 நாள் ஓடிட்டு இருப்பாய்ங்களா? அந்த கதை தாங்க ஓடப்போகுது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்படி போனா நல்லா இருக்கும்னு நான் கேட்கவே மாட்டேன். இப்படி போனா நல்லாவே இருக்காது தான். இத யாருக்குன்னு சொல்றது? ரோஹிணிக்கும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா, கேவலமான எண்ணம் கொண்டிருக்காங்க விஜயாவும், மனோஜும். அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது. இப்ப ரோகிணிக்கும் சொல்ல முடியாது. இவ மட்டும் என்ன கொஞ்சம் நஞ்சமா ஆட்டம் ஆடியிருக்கிறா? இப்பவே கர்ப்பமே இல்லன்னு தான் தோணுது என்ன பொறுத்தவரைக்கும் நடிக்கிறான்ட்டு. ஆனாலும் இப்படி போனாலும் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு கசிஞ்ச செய்திகள்லருந்து போடுறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.